ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற பர்சன் ஃபுட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கரெக்டான அட்ரஸை கண்டுபிடிச்சி ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவர் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாரு. அந்த கஸ்டமர் கோவத்தோட வெளியில் வராங்க. வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வருவீங்க அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. தென் அந்த ஃபுட்டை வாங்கி பார்க்குறாங்க. ஃபுட்டும் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டை வாங்க மாட்டேன், நீயே கொண்டு போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டெலிவரி பாய் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. கோவத்தில் இருந்த அந்த கஸ்டமர் ஃபுட்டை தூக்கி போட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுட்டை தூக்கி வீசிட்டு போன அந்த லேடியோட கோல்ட் செயின் கீழே விழுந்து கிடக்கு. அதை பார்த்துட்டு அந்த டெலிவரி பாய் அதை கையில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு மறுபடியும் அந்த கஸ்டமரை கூப்பிடுறாரு. இவ்வளோ சொல்லியும் இந்த டெலிவரி பாய் போகலையான்னு பயங்கர கோவத்திலேயே வெளியில் வராங்க. அந்த கோவத்திலேயே அந்த டெலிவரி பாயை மறுபடியும் திட்ட போகிறாங்க. அப்போ அவங்க அந்த கோல்டு செயினை கொடுக்குறாங்க. அவ்வளோ கோவத்தில் இருந்த அந்த லேடி செயினை பார்த்ததும் எல்லா கோவமும் சுக்கு நூறாக போயிடுச்சுங்க. உங்களோட நல்ல குணம் ஒருத்தங்களை எப்படி அழகாக்குது அப்படின்றத பாருங்க.